வேலையில்லா பட்டதாரி அமலா பால் ரீசென்ட்டா நடிச்ச திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ்ல அமலா பாலுடைய திரைப்படம் எதுவுமே வராது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஏன்னா, திருமணத்துக்கு அப்புறம் அமலா பால் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இயக்குனர் விஜயும் வந்து அத உறுதிப்படுத்தி இருந்தாரு. ஆனா, இப்போ என்னமோ தெரியல. இவங்க 2 பேருடைய மனசும் மாறி இருக்குது. திருமணத்துக்கு பிறகு அமலா பால் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. அதனுடைய பிள்ளையார் சுழி எது அப்படின்னு கேட்டாக்கா, துபாய்ல இருக்கிற ஒரு நகை கடைக்கு விளம்பர தூதுவரா வந்து அமலா பால நியமிச்சிருக்காங்க. அந்த நகைக்கடையோடைய விளம்பரத்த வந்து இயக்குனர் விஜய் தான் எடுக்க போறாரு. அந்த விளம்பரத்துல நடிக்க போறவங்க அமலா பால். இத தொடர்ந்து அமலா பால் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, "துபாய்ல இருக்கிற நகைக்கடைக்கு விளம்பர தூதுவரா நான் நியமிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விளம்பரத்துல நான் தான் நடிக்கிறேன். என்ன டைரக்ட் பண்ண போறது என்னுடைய கணவர் விஜய் தான்" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளம்பரத்தோட மட்டும் நிக்காம கண்டிப்பா வந்து அமலா பால வச்சு ஒரு திரைப்படம் இயக்குவேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லியிருக்காரு. அது என்ன திரைப்படம்? எப்படிப்பட்ட திரைப்படம்? அப்படிங்கிறத கூடிய விரைவில நாம தெரிஞ்சுக்கலாம்.